சவுக்கு சங்கர் பெண் காவலர்களையும் பெண் உதவி ஆய்வாளர்களையும் ரெட்பிக்ஸ் சேனலில் தரைக்குறைவாக விமர்சனம் செய்தது சம்பந்தமாக களியக்காவிளை காவல் ஆய்வாளர் சுப்புலட்சுமி புகாரின் பேரில் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சவுக்கு சங்கர் புழல் மத்திய சிறையிலிருந்து நேற்று போலீசார் நாகர்கோவில் அழைத்து வந்த நிலையில் நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அதிகாலை 2:30 மணிக்கு அடைக்கப்பட்டார். பின்னர் அவரை குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நாகர்கோவிலில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குழித்துறை அழைத்து செல்லப்பட்டார். குழித்துறை நீதிமன்றத்தில் அவர் காவல்துறை வாகனத்தில் இருந்து இறங்கும் போது திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்னை கண்டு அஞ்சுகிறார், ஆதலால் என் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட கொண்டு வந்த போது செய்தியாளர்களை பார்த்து ஆவேசமாக பேசினார். தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது களியக்காவிளை காவல் நிலைய பெண் ஆய்வாளர் சுப்புலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் குழித்துறை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று காலை நீதிபதி மோசஸ் ஜெபசிங் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் செய்த நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளதை சுட்டிக்காட்டி சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடியதை தொடர்ந்து நீதிபதி மோசஸ் ஜெபசிங் பல்வேறு நிபந்தனைகளுடன் சொந்த ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தார். இதனையடுத்து போலீசார் சவுக்கு சங்கரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். அப்போது நீதிமன்றத்தில் செல்லும் போதும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த போதும் செய்தியாளர்களை பார்த்ததும் அடுத்தடுத்த வழக்குகளில் மீண்டும் மீண்டும் என்னை கைது செய்ய முயற்சி நடக்கிறது, திமுக அரசு என்னை பார்த்து அஞ்சுகிறது, உதயநிதி என்னை கண்டு அஞ்சுகிறார், இதன் காரணமாகத்தான் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று ஆவேசமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுகுறித்து யூடியூபர் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் டேவிட் கூறியதாவது: பல மாவட்டங்களில் 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதிகமான வழக்குகளில் ஜாமீன் கிடைத்துவிட்டது. சில வழக்குகளில் நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமல் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது. ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதல்ல என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீதிபதி அவர்களிடம் எடுத்து காட்டினோம். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சவுக்கு சங்கர் அவர்களை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார் என்று தெரிவித்தார். திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. மகளிர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அவரை ரிமாண்ட் செய்வதற்கு நாங்கள் அவர் தரப்பிலே எதிர்ப்பு தெரிவித்தோம். பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது 17 வழக்குகள் ஒரே காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் மேம்பட்ட அதிகமான வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது. சில வழக்குகளில் அவரை நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமலே அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது. ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்றைக்கு எடுத்து காட்டினோம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முன்னிலையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களை இன்றைக்கு சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார். இந்த கேஸ் என்ன காரணத்துக்காக போடப்பட்டுள்ளது? இவர் வெளியே இருந்த ஏதாவது அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றுகின்ற இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளதா? அரசு தரப்பின்படி பெண்மைக்கு இழிவு ஏற்படுத்துகின்ற விதத்தில் பெண் காவலர்களையும் பெண் காவல் அதிகாரிகளையும் அவர் இழிவாக பேசியதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி என்னவென்றால், ஒரே காரணத்திற்காக பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என்பதைத்தான்
இன்று இந்த நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி. பல வழக்குகள் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, அது என்ன தோரணையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வாறு இவரை மீண்டும் மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கலாம். ஏனென்றால் 90 நாட்கள் கடந்து விட்டது. இவரை முதலில் கைது செய்து 90 நாட்கள் கடந்து விட்டது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எவ்வளவு ஒரு வழக்கு தாக்கல் செய்து மற்றொரு வழக்கில் அவர் சிறையில் இருப்பதாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதைத்தான் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் அதையும் ஒரு காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இத்தனை நாட்கள் கடந்த பின்னரும் நீங்கள் ஏன் அவரை இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியையும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எழுப்பினார்கள். ஆகவே அவரை மீண்டும் மீண்டும் வழக்குகளை போடுவதும் அவரை சிறையிலே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திற்காகத்தான் என்று தோன்றும். அரசு கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லலாம். அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு விரும்பவில்லை. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.